என்ன போன நீ? ஏன்னா அவருடைய காதில் ஒரு நேரத்துல சமாதி அங்கதான் போச்சிருக்கு. ஆமா, அந்த சமாதி அங்க போயிருப்பாரா? அங்கெல்லாம் போயிருக்க மாட்டான்டா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் என்ன எப்படி போனானே ஒண்ணு புரியலடா. மகாராணி அம்மா, நான் ஒரு காவல்காரன் என்ன போய் பின்னால போச்சு என்ன வாய போடுறான். நானே என்னுடைய மகன் இல்லாத ஒரு கவலையில இருக்கிற நான் ஏன்டா உன்னை பின்னால தட்ட போறேன்? என்னுடைய மகன் எப்போ வர போறான்? என்னுடைய கையால அவன் எப்போ அட பாவி. சரி அப்புறம் பேசினது ஏன்டா என்ன பின்னால அடிக்கிறேன்? என் கை பின்னுக்கு நான் எப்படிமா உன்னை அடிப்பேன்? இந்த நாட்டுக்கே ராணி, நான் ஒரு காவல்காரன், நான் எப்படிமா உன்னை என்னடா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை சத்தம் யாரோ கொடுக்குற மாதிரிலாம் நீ கொடுக்குறியாடா? நீ எதுக்குடா நீ ரொம்ப உள்ள வச்சிருக்கிற என்னத்த என் மேல பாசத்தை பாய மூடு பாவி. ஏன்டா என்ன பின்னால அடிக்கிற? இல்லையே. சரி, நீயும் அடிக்கல நானும் அடிக்கல, நம்ம இருவரு கையும் முன்னதா இருக்கு. ஐயா பிள்ளை, ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? இளவரசர் காடல எங்கதால தேடி குடிச்சு வாடான்னு சொன்னீங்க. போக நேரத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன? அவருடைய காதலிய காட்டு பக்கத்துல பச்சிருக்குது, ஒரு வேலை அங்க போயிருப்பாரா, போய் பார்த்துட்டு வாடா. நீங்க நிஜமா நீங்க சொன்ன மாதிரி போனேனே, இருட்டுல போன முன்ன வர ஆள் தேடி தட்டு தடமாடி அந்த இடத்த போனேன். சரி, பார்த்தா ஒரே காத்து மழை சுழட்டி அடிக்குது. நிஜமா அந்த இடத்த ஒரு ஆவிய பார்த்துட்டு ஐயா யாரிடத்தில் உரைக்கிறார் பேயி பிசாசு என்று உண்மைதாங்க. உன்னுடைய வாக்கில் எனக்கு நம்பிக்கை இல்லை. கடலை வாரி வாரி அடிக்குது, காத்து அடிக்குது, சுழட்டி அடிக்குது. அலையில அழகு கூட உச்சா கூட கூட்ட பாரு. நானு அந்த அளவுக்கு பயந்துட்டேன். நான் மூதேவி தீனிக்கு கேடு பொதுக்க வரமாக இருக்கிறேன். உச்சா பண்ண ஈரமாக இருக்க வேண்டாம். நான் காட்டுறேன் வாங்க. அப்படி என்றா நீ பார்த்ததை நான் காட்டுறேன். இதை பார்த்தா பயந்தா உச்சாவே போயிட்டு பாரு. சொல்வதை வெட்கமாக இல்லை. பார்த்தாயா எவ்வளவு அழகாக காட்சளிக்கிறார். இவளுடைய பின்னழகே இவ்வளவு அழகாக இருக்குது என்றால் இவளுடைய முன்னழகு எவ்வளவு அழகாக. உனக்கு நேரம் நெருங்கி போச்சு. உனக்கு சங்கு ஊதிட்டா ஒத்த குரலாச்சு கேக்குது பாரு. யாரும் தெரிய ஒத்த குரலாச்சு கேக்குது. சரியில்லை, சங்கு ஊதிட்டான். அடுத்தவனுக்கு சங்கை ஊதுபவன் யாரோ ஒரு பிச்சைக்காரி தெரு வீதியில் வைத்து பேர்பிற்காக சோகத்தோடு பாடிக்கொண்டு செல்கிறார். அதை பார்த்து சங்கு ஊதி விட்டான் எனக்கு இருக்கிறார். நண்போ, இந்த பெண் உருவத்தை நான் பார்த்து விட்டு பிறகு அரண்மனைக்கு வந்து சந்திக்கிறேன். அப்படியா? புறப்படு. நிஜமா உன்னை பாக்குறது இதுவே கடைசி முறை. எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா. போறது போறேன், உங்க முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு போற ஐயா. தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா, இன்று என்னமோ புதிதாக பார்க்க வேண்டும். தினந்தோறும் பாக்குற முகம் வேற, இன்னைக்கு வித்தியாசமா தெரிஞ்சு ஒரு முகம். என்னால தெரியல. இன்னும் ஒரு தரம் ஒரு தரம் மன்னா உட்புகத்தை மன்னா உட்புகத்தை கையற பார்த்து போரே
மிக்க உறவு அதிர்ஷ்டமடா ஆமா தானாக தேடி எடுத்தரும் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் நண்போ ஐயா கவலை வேண்டாம் கண்ணீர் வடிக்க வேண்டாம் சந்தோஷத்தோடு செல் போய் வரையா பார்த்து விட்டு வருகிறேன். சென்று வருகிறேன் போய் வருவோம் போய் வருவோம் பெண்ணே பெண்ணே ஐயோ பண்பல ஐயோ பண்பல ஐயோ ஆம்பள ஐயோ ஆம்பள என்ன பெண்ணே தனிமையில் இந்த கானகத்தில் இருக்க காரணம் இல்லைங்க இந்த தனிமையில் நான் இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்குது. நான் ஒரு பொருள் இங்க விட்டுட்டேன், அதை தேடிட்டு வந்தேன், இன்னும் கிடைக்கல. ஒரு சீக்கிரத்துல கிடைச்சிரும், கிடைச்ச சும்மா விட மாட்டேன். எனக்கு புரியவில்லை அம்மா. எந்த பொருளை காணவில்லை, எதை தேடிக்கொண்டு வந்தாய்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு வேணாம், நான் வரேன். பெண்ணே நெல் என்ன போலீஸ்காரர் நீ கவனி செல். பெண்ணே ஐயா என்ன இருந்தாலும் மனசுல வச்சுக்காதீங்க. உன்னை எங்கேயோ பார்த்தால் போல் எனக்கு நினைவுக்கு வருகிறது, ஆனால் எங்குதான் ஒன்று புரியவில்லை. என்ன எங்க பார்க்க போறீங்க? நான் ஒரு ஏழை பொண்ணு, என்ன எங்கன்னா பார்த்துருக்க முடியுமா? அப்படியா? மீன் வியாபாரம் பண்ணுவேன் அடிக்கடி. மீன்காரி மீனாவோ? ஆஹா, மீன்காரி தேனு. ஏனா? ஆமா, குட்டியா தேனை கொடுத்த என்ன பண்ணுவேன்? ஆ? பெண்ணே நைனா நீ சொல்லு நைனா, நான் தேனை உங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அது நல்ல பழக்கம். சபாஷ். தேனே ஆ? பெயர் என்றால் இதைத்தான் சொல்ல வேண்டும். ஏன்? இதுபோல் பெயரை இந்த மங்களபுரி நாட்டில் பார்த்ததே இல்லை தேனே. சரி, என்னமோ தெரியவில்லை, உன்னை பார்த்தவுடன் என் மனதில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. அதை சொல்லலாம் என்று துடிக்கிறது என் மனம். பாரும் குறையா தான் இருக்குமா? குறைக்காகவே பிறந்து விட்டேன் நான். என்ன 10 மாசத்துல போட்டு 7 6 எங்கள் தாயை தான் கேட்க வேண்டும். அதுவும் குறையா தான் இருக்கும். குறையாதான் என் பிறப்பே குறைதான். நான் என்ன செய்வது? நிறைவேற்றுவதற்கு ஆள் இல்லை, அதற்காகத்தான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். குறை என்றால் இப்படியா? அது அல்ல. என்ன குறை தெரியுமா? உன்னை பார்த்தவுடன் என் மனமானது லபாக் லபாக் என்று துடிக்கிறது, சொல்ல துடிக்கிறது. காலி வச்சு எப்படி அந்த அதான ஊதுற போற இப்படி முன்னாடி. ஐ லவ் யூ. ஆஹா, ஏன் நீங்க இப்போ ஐ லவ் யூன்னுவீங்க, அப்புறம் காதலிச்சிட்டு கை விடுவீங்க. எதுக்கு இதெல்லாம் வேணாம். தேனே, என்னை பார்த்தால் அப்படியா தெரிகிறது? என் திருமுகத்தை பார்த்தா சரி, நான் உங்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவ்வளவுதானே? கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு குறை இருக்கு. உனக்கு ஒரு குறையா? ஆமா, இப்பேற்பட்ட பெண்ணுக்கு ஒரு மனக்குறையா? மனக்குறைலாம் இல்ல, என்னுடைய நேச்சுரலா ஒரு குறை ஒண்ணு இருக்கு. அங்கத்தில் குறையா, மனதில் குறையா? அங்கத்துல ஒன்றும் குறை கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. அப்படியா? என்ன எனக்கு சரி சரி, அதெல்லாம் எதுவுமே இல்ல. அருமையாக இருக்கிறார். என்னன்னா, ஒருத்தருடைய முகத்தை பார்த்தனா அவங்க எதிர்காலத்தை கணிச்சு சொல்லிடுவேன். ஷாபாஷ். அதான் என் குறையே. இது போல் பெண்ணை தானா தேடிக்கொண்டதே. அதை எப்படி நான் குறையா சொல்றேன்னா, ஒருத்தருக்கு பார்த்தோம்னா என்ன சொல்லிடுவேன், என்ன அந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னுவாங்க. அது ஒரு குறையா தானே தெரியுது. மீனா தேனே, மீனா யாரு? அங்க முன்னாடி இல்லை 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 தேனே, இந்த கால்கொணகன் திருமுகத்தை பார்த்து இந்த நாட்டுக்கு எப்பொழுது மன்னனாகுவான் என்று பார்த்து சொல்லு. உன் முகத்தை பார்த்தா பாதியில பூடுவேன்னு அவசரமான தெரியுது இல்ல. முகத்தை பார்க்கும்போது என்னமா பேர்பட்ட வார்த்தை உண்டா? இந்த நாட்டுக்காக பல கஷ்டங்களை பட்டு இருக்கிறேன், அப்படி பல சொல்ல. தியாகங்களை செய்திருக்கேன். நீங்க தவறா என்றீங்க. நான் என்ன விட்டு நீங்க பாதியில போயிடுவீங்கன்னு சொன்னேன். வாதியில் போயிடுவேன் என்று நினைக்கிறான். ஏனே, இந்த கார்கோடகன் உடம்பில் உயிர் இருக்க வரை உன்னை மறக்கவும் மாட்டேன், மறந்தும் இருக்க மாட்டேன். கன்னியாக்கரை அமுதே தேனேக்கரை மாவே தெங்கடி ஓடாத வண்ணமலரே திகட்டாத தெங்கடியே ஒட்டாத வைகையே இடிலோ வயிறு வேசை மனுக்குயிலே உன்னை வந்திப்பதற்கு வார்த்தைகளே மனம் எப்படி இருக்கிறது? இன்பமே உந்தன் பேர்கள்
இன்பமே உந்தன் பேர் வல்லலோ சக்கரை பந்தனா தேர்மழை சிந்தவா இன்பமே உந்தன் பேர் வல்லலோ பஞ்சரை வேண்டுமோ நெஞ்சரை போதுமே இன்பமே உந்தன் பேர் வல்லலோ கனவா நிறைவா அம்மா அங்க பிரதர்சனம் பண்றீங்க ஒண்ணு என்ன கையென்ன துணி தூக்கிட்டு என்ன நாலு கையெல்லாம் இருக்கு பாருங்க பாருங்களேன். ஆமா வாயே வர்றிய என்ன வாய் வராது பெண்ணே என்ன நாம் இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு என்ன கூறுனீங்களா? எனக்கு கருப்பாம்பூச்சி பார்த்தா கூட பயப்படுவேன். நான் புள்ள பூச்சி பார்த்தா புள்ள பூச்சி பார்த்தா பொட்டு வச்சு அனுப்புறீங்களே. இங்க பாருங்க, எனக்கு பயம் முட்டாதீங்க போங்க. நான் அப்பவே சொன்னேன் காதல் காதல வேணா எனக்கு கத்திரிக்காய வேணா நான் சொன்னேன்ல, நீ பாதியில போடுவேன், நீ பாதியில போடுவேன்னு சொன்ன. அதே மாதிரிதான் பண்ணணும். வரும் போ. உன்னை மறக்கவும் முடியலை, விடவும் முடியவில்லை. உனக்கு தேன் வேணுமா இல்ல ரசம் ஊத்துட்டா? என்ன வேணும் நீ? ரசம் ஜீரணமாகும், தேன் சுவையா இருக்கும், ரசம் மட்டும் உப்பு கறிக்கும். ஓகேவா? ரெண்டுத்துக்கு ஆசைப்படக்கூடாது, எனக்கு தேனே போதும். உண்மையாவா? இப்பவே நீ இப்படி பண்ற ஏன்? நீங்க ஒரு ஆம்பளை தானே, அது இல்லாம நாட்டுக்கே தலைப்பட்டின்றீங்க. நான் நினைச்சுக்கிறேன் எனக்கு புரியல. ஆம்பளை நான் தான் நினைச்சுக்கிறேன். இதான் நினைச்சுக்கிறேன். அப்ப நீ உள்ள போனா என்ன என்ன அது? வெளியே வந்தா தான் வீரமா இருப்பேன். வீரத்துல சொல்றீங்களா? வெளியே வந்தா தான் வீரமா இப்படி வருவேன். உள்ள அமைதியாக இருப்பேன். ஆ, ஏனே, ஆ. என்னமோ தெரியவில்லை. நல்லா இப்படி இருங்க. பார்த்தவுடன் பாதி பலம் என்னை நாடி வந்து விட்டது தெரியும். ஏனே, குளத்தில் இருப்பது அல்லி, தோட்டத்தில் இருப்பது மல்லி, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளி, நீயோ எனது கனவு தள்ளி. ஐ லவ் மல்லிகை தோட்டமோ கூட்டமோ வெண்படி கூட்டமோ
கலையரசியா? கலையரசி நானேதான். கலையரசி இருந்து விட்டாலே இருந்து விட்டாளா? கலையரசி இருந்து விட்டால் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கலாம் என்று மனக்கோட்டை கட்டி வச்சுக்கின்னு ஆடல் பாடல்கள் சந்தோஷமாக இருக்கிறாயா? கலையரசா, அன்று சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடு என்று வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கலாம் வான்னு சொன்னியே. இப்ப வாடா, என்னை கட்டி பிடிச்ச முத்தத்தை கொடுடா. வாடாவா வாடா, நான் உன்னை எப்படி நான் உடவை வாழ்க்கையில வாழவே விட மாட்டேன்டா. அடா பாவி, உன்னை வாழ்க்கையில வாழவே விட மாட்டேன்டா. நான் நினைத்தபடி அனைவரும் அழைத்து சாம்பலாக்கி விட்டேன். இனிமேல் உலகத்தில் யாருமே உயிரோட வாழவே கூடாது. என்னை பழிக்கு பழி வாங்கினவனே இனிமேல் உலகத்துல விட்டு வைக்கவே மாட்டேன். ஆமா, எனக்காக ஒரே ஒரு பொருள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த சுகுணா கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி. அந்த தாலியை வாங்காம விடவே மாட்டேன். வருகின்றேன்.